பேசுறது கேட்கறது கஷ்டம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு 20 minutes ஐ திங்க் ஸோ லஞ்ச் பிரேக் கரெக்டா நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுத்துடலாம். ஆமா, இப்ப நான் வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி செவிக்கு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும் சொன்னோம்னா அப்படி சும்மா மற்றதுக்காக ஏதாவது வந்து பேசிட்டு போனோம்ல. எவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்கலாம்? எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? ½ an hour. யாரோ 1 hour சொன்னாங்க. So நானும் வந்து I am also one of the professor MBA department. BBA இருக்கீங்களா இங்க? BBA relevant to management studies இல்லைன்னா காமர்ஸ். எனக்கு காமர்ஸ் தெரியாது, அக்கௌண்டன்சினா ரொம்ப தூரம் போயிடுவேன். ஏன்னா இருக்கவங்களா அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ சம்மால் ஏன்னா நான் படித்தது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அடுத்து எம்பிஏல ரொம்ப ஆர்வம். அதில் எடுக்கும்போது அக்கௌண்டன்சினா எனக்கு டெட்டா கிரெடிட் அதெல்லாம் வந்து பெரிய உங்களை மாதிரி எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ we will go with some slides. இன்னொரு 2 minutes நான் கீழே இறங்கிடுறேன் உங்களுக்காக. we go with some slides first time. தேவையான விஷயங்களை வந்து போவோம் with your cooperation. நடுவில் போர் அடிச்சுன்னா சொல்லிடுங்க, சரியா? சப்ஜெக்ட் தாண்டி வெளியில எது பேசினாலும் நம்ம கவனிப்போம். ஐ எம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் சப்ஜெக்ட்ஸ், ரைட்? இங்கிலீஷோ தமிழோ இல்ல எந்த சப்ஜெக்ட் பத்தியும் நான் பேசவில்லை. அதுக்கு என் நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் ஆர் ஹியர். அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. நான் இன்னைய தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? வாட் இஸ் தி டாபிக்? யாருக்கா தெரியுமா? தெரியல. எப்பவுமே வந்து ஒரு செஷன்ல உட்கார்றீங்கன்னா தலைப்பு தெரிஞ்சீங்க. இன்னைக்கு பிரின்சிபல் பேசினார்ல, தலைப்பு சொன்னார்ல, ஏன் கேட்கல? உங்களுடைய கல்லூரி கனவுகள் தான் மாணவர்களுடைய மனம். So how many of you have some goal? நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி சிறந்த ஸ்லைட். எத்தனை பேர் வந்து கோல் செட் பண்ணி இந்த காலேஜ்குள்ள வந்தீங்க? ஹானஸ்ட் ஆன்சர். ஒன்லி 1 2 3. இந்த பக்கம் பாய்ஸ். என்னடா நம்ம தாண்டா இப்ப பின்தங்கி போயினே இருக்கிறோம். கேர்ள்ஸ் நமக்கு முன்னாடி போயினே இருக்கிறாங்க. அதானே? நம்ம தான் கேர்ள்ஸ் நோக்கி போறோன்றீங்களா? அவங்க எப்படி இருந்தாலும் பின்னாடி முன்னாடி போயிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல முன்னாடி போயிடுறாங்க. இந்த செகண்ட் யாருமே நீங்க கோல் செட் பண்ணலையா? பாய்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆன்சர்ஸ். யாரும் கிடையாது, என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே தான் இருப்போமா? கோல் செட் பண்ணவே இல்லையாடா? அவங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? நீதா? புரியல? ஜீவானந்தன். எதுவும் கோல் செட் பண்ணலையா? கத்தி படத்துல வர விஜய் பேர் வச்சுன்னு ஜீவானந்தம் ஒரு ஊருக்கே அவர் நல்லது செஞ்சாரு. வாட் இஸ் தி கோல் ஆஃப் யுவர்ஸ்? இன்னும் செட் பண்ணலையா இல்ல பண்ணிருக்கியா? என்ன கோல்? வெரி குட். அதெல்லாம் சொல்லலாம்ல. சோ கிவ் மீ a big hands. தள்ளிடலாம் சார், ஸ்லைடு உள்ள மேல. So what is actually college? நீங்க எல்லாம் என்ன நினைச்சு காலேஜ்குள்ள வந்திருக்கீங்க? கல்லூரி அப்படின்னா என்ன நினைச்சு வரீங்க? ஹாப்பியா இருக்கிறதுக்கு வரோம் அப்படின்னா வந்து முதல் படமா? But also the first photo will be for you. Remaining others, கல்லூரினா என்ன நினைச்சு வரீங்க? You are completed higher secondary, right? ஒரு ஸ்கூல் வாழ்க்கை 12 வருஷம் வந்து ஸ்கூல் வாழ்க்கையை முடிச்சுட்டு இந்த 3 years probably PG பண்ண போறீங்கன்னா another 2 years, 5 வருஷம் வந்து காலேஜ் லைஃப் we can enjoy it, right? அப்ப கல்லூரி வாழ்க்கைக்குள்ள வரும்போது what is the dream of everyone? Anyone? யாராவது பேசுங்க. 1 to many கம்யூனிகேஷனாவே இருக்கட்டும். நான் அப்படிதான் செஷன்ஸை கொண்டு போவேன். ஏன்னா நான் மட்டும் அப்படின்னா சீக்கிரம் பேசிடுங்க. another 5 to 10 minutes I'll extend. கிரேஸ் பீரியட் மாதிரி தான் இதுவும். நீங்க பேசலன்னா நான் உங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ண அந்த 5 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்குவேன். இப்பயாவது சீக்கிரம் சொல்லுங்க. how many of you set some dream? என்ன ட்ரீமோட கல்லூரிக்குள்ள வரீங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார், மார்க் வந்துச்சு, வீட்டுல சொன்னாங்க, அவ்வளவுதான் சேர்ந்துட்டேன். சில பேர் வந்து டிகிரி சூஸ் பண்றது கூட வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிதான் சூஸ் பண்றீங்க. கரெக்ட் தானே? உங்களுடைய எய்ம் வந்து காமர்ஸா இருந்திருக்கும். எங்க அப்பா சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அண்ணன் சொன்னாரு, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன். இல்லைன்னா வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்க சொன்னாங்க, ஹிஸ்டரி படிக்க சொன்னாங்க. இது மாதிரி யாருன்னா இருப்பீங்களே? கண்டிப்பா இருக்கீங்களா? இருக்கீங்க.
அந்த மாதிரில தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒன்ஸ் யூ செலக்டட், வேற வழியே இல்லை, இந்த 3 வருஷத்துக்கான கோர்ஸ் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து ஹானஸ்டியா வந்து யூ ப்ரிப்பேர், யூ கேன் கிளியர் தட், மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ரைட்? சோ இப்போ அடுத்த ஸ்லைட் போடுங்க. சோ ஹூ இஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்? நீங்க தான். நான் இல்லையா? நான் இல்லையா? ஹூ இஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்? நீங்க தான். நாங்களாம் கிராஜுவேட்ஸ், நாங்களாம் ரொம்ப பழைய கிராஜுவேட்ஸ் ஆயிட்டோம், ரைட்? சோ இப்போ இங்க என்ன, வாட் த ஸ்லைட் இண்டிகேட்ஸ்? இது இந்த படம் எதனால வச்சுன்னு சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தர். ஹூ இஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்? ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரியா இல்ல என்ன மாதிரி வச்சுக்கலாமா? உங்களை மாதிரியா சொல்லிட்டா? அப்போ வாட் த பிக்சர் இண்டிகேட்ஸ்? சைக்காலஜினா இப்படிதான் இருக்கும், நிறைய உங்களை தான் யோசிக்க வைப்பேன். ஐ மேக் யூ டு திங்க். அப்படி பண்ணாதான் நான் சைக்காலஜிஸ்ட். நானே பேசிட்டு போயிட்டேன்னா யாரு நானு? அகைன் நான் ஒரு லெக்சரிங்கோ இல்ல வந்து உங்களுக்கான ப்ரொஃபஸரா தான் நிக்கிறேன் தவிர உங்களை யோசிக்க வச்சா மட்டும்தான் ஐ ஆம் ஏ சைக்காலஜிஸ்ட். எனிவன் சீக்கிரம் சொல்லுங்க ஆன்சர்ஸ். ஹூ இஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட்? அங்க ஒரு படம் போட்டிருக்கேன்னா அந்த படம் எதுக்கு? அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எனிவன்? நத்திங் இஸ் ராங் ஆன்சர், நத்திங் இஸ் ரைட் ஆன்சர். இதை பொறுத்த வரைக்கும் பர்செப்ஷன் இஸ் ரைட். பர்செப்ஷன் என்ன? உங்களுடைய பார்வை, நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதான். அப்ப இங்க என்ன குறிக்குது? சம்திங் ஏதோ ஒண்ணு படிக்கணும், ஆனா இஸ் வெரி கம்ஃபர்ட், கரெக்டா? அந்த பிக்சர் என்ன இண்டிகேட் பண்ணுது? ஹி இஸ் வெரி கம்ஃபர்ட். நின்றுட்டு படிக்கலாம், ஓடிக்கினே படிக்கலாம், படுத்துக்கிட்டே படிக்கலாம். இதெல்லாம் என்னன்னா காலேஜ் வந்துட்டோம்னா நிறைய பேர் நம்மளுக்கு என்ன சொல்லி ட்ரெயின் பண்றாங்க தெரியுமா? எப்படியாவது +2 வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சது, காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாம்னு. ஆனா காலேஜுக்குள்ள வந்தீங்கன்னா அடுத்த 3 வருஷம் கஷ்டப்படணும் மறுபடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், காலேஜ்ல வந்துட்டா பாடமே நடத்த மாட்டாங்க, சினிமால காமிக்கிற காலேஜ் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. நத்திங் லைக் தட். இது எத்தனை பேர் அப்படி யோசிச்சு வந்தீங்க கல்லூரிக்குள்ள? சினிமாலெல்லாம் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக எடுக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு கல்லூரியில் எடுக்கிறாங்கன்னா எத்தனை கிராஜுவேட்ஸ், எத்தனை IAS IPS ஆபீசர்ஸ் உங்களை மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு UPSC எழுதுறாங்க. ஈவன் TNPSC ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இருக்கிற பவர் வேற இன்ஜினியர்ஸ் கூட கிடையாது. எப்ப வேணாலும் அப் அண்ட் டவுன் வரும். ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு என்னைக்குமே அப் அண்ட் டவுன் கிடையாது, தெரியுமா? சோ வி ஹாவ் கிரேட் ஸ்கோப். சோ அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதுதான். கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா நம்ம என்ன மினிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், ரைட்? சோ வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் a காலேஜ் ஸ்டூடெண்ட்? என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்படும் நினைக்கிறீங்க டு பி a காலேஜ்? எனி கெஸ்? வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் a காலேஜ் ஸ்டூடெண்ட்? நீங்க தானே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப உங்ககிட்ட இருந்து கல்லூரி என்ன எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? நாட் ஓன்லி ஸ்டடீஸ். கண்டிப்பா ஸ்டடீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் 20% தான். ரிமைனிங் அதர்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? கடைசி வரைக்கும் வாயே திறக்க மாட்டீங்க அதானே? 5 நிமிஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நான் நெவர் ஓபன் மை மவுத். இப்படி இருந்தீங்கன்னா கஷ்டம். +2ல இருந்து யுவர் கிராஸ்ட் டீன், 18 முடிச்சிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நீங்க டீனேஜை கிராஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. யூஸ் பண்ணணும், நிறைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போயிட்டு கேட்கணும் டவுட்ஸ். இதெல்லாம் இருந்தாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? So now you just realize what is required. Communication. What is communication actually? இப்ப இங்க போயிட்டு இருக்கிறது கம்யூனிகேஷன் தான். Then what is communication? நீங்க பேசுனீங்கன்னா மட்டும்தான் உங்க டவுட்ஸும் கிளாரிஃபை ஆகும். பக்கத்துல பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க. ஆனா what the communication is, whether it is verbal or non-verbal or whether it is useful or non-useful. நம்ம இது அதிகமா பேசுறோம். எப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. சோ we are waiting for it. கரெக்டா? யாராவது ஒருத்தர் காமர்ஸ் பத்தி பேசுறோம், யாராவது ஒருத்தர் நாளைக்கு தமிழ். எத்தனை பேர் ஹானஸ்டியா இருக்கிறீங்க? இல்ல. சோ அப்ப வாட் செட் ஆஃப் கம்யூனிகேஷன் யூ ஆர் ஸ்பெண்டிங் அவுட், ரைட்? கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அடாப்டபிலிட்டி. சோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை குறிக்கிறது. நிறைய நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் யூ ஆர்
யூனிக். நம்மளும் 10 பேர்ல ஒரே மாதிரி இருக்கோம்னா 10 பேர்ல நம்மளும் ஒருத்தர் தான். அந்த 10 பேர்ல யார் ஒருத்தர் வந்து யூனிக்னஸா இருக்க முடியும்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு திங்க் இன் டிஃபரெண்ட் வே, இன் டிஃபரெண்ட் ஆங்கிள். எப்பெல்லாம் நீங்க வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க தெரியப்படுவீங்க. ரைட்? ஸோ அடாப்டபிலிட்டி, யூ நோ தட் ஸ்கூலினுடைய எஜுகேஷன் வேற, காலேஜினுடைய எஜுகேஷன் வேற. ஸ்கூல்ல வந்து ஸ்பெசிஃபைடா இந்த தான் புக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க. காலேஜ்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரே விஷயத்த 4 ஆத்தர் எழுதியிருப்பாங்க. அதுல எந்த ஆத்தர்ஸ் என்ன ஆங்கிள் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்க போறீங்கன்றதுதான் விஷயம். ரைட்? பிசிக்ஸ்னா ஒரே ஒரு கைடு தான், அதை பார்த்து மக படிக்கிறோம், மார்க் எடுத்துடுறோம். ஆனா இங்க வந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஆத்தர்ஸ், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆத்தர்ஸ், ஒருத்தருடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு பழகுவீங்கன்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் த லைப்ரரி ப்ராப்பர்லி. அந்த லைப்ரரியை நீங்க எப்போ போயிட்டு புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ யூ ஹாவ் டு டேக் சம் ஹின்ஸ். ஹின்ஸ் எடுக்கிற ஹேபிட் இருக்கா கிளாஸ் நடத்தும் போது? அதை நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 3 வருஷத்துல சார் சொன்ன மாதிரி ரேங்க் ஹோல்டர்ஸா வரலாம். நில் அரியர்ஸ் இருக்கணும், ஆரம்பத்துல இருந்தே அரியர்ஸே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிளியர் பண்ணி போனீங்கன்னா யூ கேன் காம்படிட் வித் அதர் காலேஜஸ். ரைட்? ஸோ தென் கொலாபரேஷன், நெட்வொர்க்கிங், இது எதுக்கு தேவைப்படுது? நெட்வொர்க்கிங் கண்டிப்பா தேவைப்படும். வாட் இஸ் த ரீசன்? நெட்வொர்க்கிங் எங்க இருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கூட பேசிட்டா நெட்வொர்க்கிங்கா? வெதர் இட் இஸ் கால் கொலாபரேஷன்? கிடையாது. நாளைக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு கல்லூரியில இல்ல யூனிவர்சிட்டிலயோ வந்து உங்களுக்கு ஒரு செமினார்ஸ் நடத்தலாம், ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். ரைட்? ஸோ அதுலயே வந்து கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அங்கெல்லாம் தயவு செய்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்போ நீங்க எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ யூ ஆர் வைடனிங் யுவர் நெட்வொர்க். அங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வெளியில இருந்து காலேஜ்ல வந்திருப்பாங்க, யூ ஆர் கோயிங் ஃபார் அட்டெண்ட் சம் ப்ரோக்ராம்ஸ். அங்க பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு 5 பேர் டீமா வந்திருப்பாங்க. அவங்க என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க, இது எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 20 to 30 காலேஜஸ் நியர்பைல எங்கேயாவது நடத்துவாங்க. ஈவன் நம்ம காலேஜ் கூட நடத்தலாம். அப்ப நடத்தும் போது வெளியில இருந்து வரக்கூடிய பர்சன்ஸ் பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் பாருங்க. இது எல்லாமே இனிஷியல், இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுதான். ஒன்ஸ் யூ ஆர் இன் ஃபைனல் இயர், அப்போ இதே தாட்ல இருப்பீங்க. இன்னும் யூ மைட் பி கெட்டிங் அட்வான்ஸ்ட் நாலேஜ். அப்ப இப்பத்துல இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வெறும் வந்து கல்லூரி வாழ்க்கைன்னா பேசிட்டு சினிமாக்கு போயிட்டு இது கிடையாது. ரைட்? ஸோ எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அவங்க சினிமா கூப்பிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்டையே கண்டிப்பா வர மாட்டாங்க. பிகாஸ் தே ஹாவ் ஜாப், தே ஹாவ் கமிட்மெண்ட். ரைட்? ஸோ யாருக்குமே தேவைப்படும். வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்? எல்லா இடத்துலயும் சில இடத்துல கோவப்படுறோம், சில இடத்துல எதுவுமே கண்டுக்காம வந்துடுறோம், சில இடத்துல ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அழறோம். இது எதனால வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள வந்த பிறகு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது. எதையும் பகுத்தறிந்து யோசிச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஏஜ் யூ ஆர் ஸ்டார்டட் வித் ஏ டிகிரி. நீங்க இதுக்கப்புறம் கிராஜுவேட்ஸ் தான். ரைட்? ஸோ உள்ள என்டர் ஆயிட்டீங்க. 3 வருஷத்துல உங்க கையில ஒரு டிகிரி இருக்கும். ஸோ அந்த மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல வந்து பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல அழக்கூடாது, எந்த இடத்துல சிரிக்க கூடாது, எந்த இடத்துல பேசக்கூடாது, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க பழகதான் வரும். அதுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவலை வந்து தயவு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் போயிடுங்க. ஸோ யூ நோ தட் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் மேக்ஸிமம் இதுல டச் பண்ணிட்டேன். டைம் ஷார்டேஜுக்காக யூ கேன் கோ நெக்ஸ்ட். ஸோ வாட் எவ்ரிஒன் திங்ஸ், இதுதானே நம்மளும் யோசிக்கிறோம். இதுல எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாரும் இல்லையா? இது எப்படி யாருமே இல்லாம இருக்க முடியும்? 1, வெரி குட். 2, 3, 4, 5, அங்க இருந்து பரவாயில்ல. 6, 7, 8. ஓகே. ஸோ வாட் அபௌட் த ஃபீல்? இதுல எதெல்லாம் உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எப்ப போனாலும் ஒரே ப்ரெஷரா இருக்குன்றத வாட் யூ திங்க்? அசைன்மெண்டா? வேற என்னமா? எக்ஸாம்ஸா? ஓகே. அப்புறம் எக்ஸாம்ஸ் இல்லைன்னா நம்ம எப்படி நம்மளுடைய டேலண்ட வந்து ப்ரூவ் பண்றது? 60 பேர் படிக்கிறீங்க ஒரு கிளாஸ்லன்னு வச்சுங்க. அந்த 60 பேர்ல நாங்க யார் ஃபர்ஸ்ட்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது? உங்களோட நாலேஜ் எந்த அடிப்படையில ரிசல்ட்ஸ் கொடுக்காது? எப்படி கொடுக்கறது? எக்ஸாம்ஸ் வந்து யூ ஹேவ் டு ஃபேஸ் தட்.
வேற மேக்சிமம் அசைன்மெண்டா? அசைன்மெண்ட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது, ப்ரொஃபசர்ஸ் கொடுக்கதான் செய்வாங்க. நான் இங்க கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க, அப்படிதானே? சோ யூ ஆர் சப்போஸ் டு பி டெஸ்டட். சி இதுல வந்து எதுவுமே கிடையாது. நீங்களே உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, யூ ஜஸ்ட் ரீட் அவுட். சென்டர்ல இருக்கிற ஒரு வேர்ட் படிங்க, சத்தமா படிங்க, இன்னும் சத்தமா. தட்ஸ் வாட் we are expecting, right? உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே விஷயம் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான், ரைட்? we never go for negative thoughts. நெகட்டிவ்ன்ற விஷயம் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்ப எல்லாமே வந்து கஷ்டம்தான். நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல மட்டும்தான் பாசிட்டிவ் எதிர்பார்க்க மாட்டோம், மற்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே we have to expect positivity, right? so இப்ப இங்க என்ன, you just discover your positive thinking. நீங்க எப்பெல்லாம் வந்து செயல்பாடுகள் சிந்தனைகள் வந்து பாசிட்டிவா யோசிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ் அதிகமா வராது. யூ ஜஸ்ட் ட்ரை அவுட். நான் சொல்லிட்டு போறேன், பாசிட்டிவா வந்து பேசுங்க, பாசிட்டிவா யோசிங்க, ஃபெயிலியர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். the ratio, the percentage of failure might be reduced. தேர்ட் இயர் வரும்போது நீங்க சொல்லுவீங்க, இந்த சப்ஜெக்ட்ல நான் 100 out of 100 கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லுவீங்க. அந்த கான்பிடென்ட் லெவல் எப்போ இம்ப்ரூவ் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ ஃபோக்கஸ் யுவர் பாசிட்டிவிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ்ட், அதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும், ரைட்? சோ நெக்ஸ்ட், சோ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய பேசணும், பட் we don't have time now. நெக்ஸ்ட் போங்க சார், நெக்ஸ்ட் போயிடுங்க, நெக்ஸ்ட் போயிடுங்க சார். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே. So what is the image reflex? கேட்டா ஓகே, then வேற ஸ்டெப்ஸ் இருக்கா? சரி, ஓகே, then வேற ஃபாஸ்டா போலாம். என்ன எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் டைம் இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். திஸ் இஸ் ஆக்சுவலி யுவர் பர்செப்ஷன் எபிலிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய பர்செப்ஷன் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றோம். மேக் இட் ஃபாஸ்ட். சரி, இந்த படிக்கட்டு வந்து அந்த கேட் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? whether it is in top stage or end stage or whatever the stage it is, top of the steps are அப்படியா? டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ், அதிக ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அப்ப எல்லாருடைய பர்செப்ஷனல் வியூ ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பா இருக்காது. அப்படி ஹியூமன் பீயிங்களுடைய சிந்தனைகள் வந்து வேற வேற மாறுபடும். அதுதான் இந்த ஸ்லைடு. எனிதிங் எல்ஸ்? சரி, நெக்ஸ்ட் போ. Now what is this picture? கேட்டா? அது என்னதாங்க? லயன். Now say this, it is cat or lion? கேட்டா லைனா? கரெக்டா சொல்லும். கேட்டா? இதுல எத்தனை பேர் கேட்னு சொல்றவங்களா ரைஸ் பண்ணுங்க. சிங்கத்துக்கு தான் அதிக ஓட்டு விதா. Why you are saying as lion? அப்ப இந்த இமேஜ் என்ன இண்டிகேட் பண்ண? லைன் எப்படி இருக்குமா? இருக்காது இல்ல. அப்ப எதை வச்சு வந்து கேட் இப்படிதான் இருக்கும். சைக்காலஜிக்கல் செஷன்ஸ் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா உங்களை நல்லா என்டர்டைன் பண்ணிடலாம். இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆக்சுவலி. So what the thing is, reality versus perception. நீங்க அங்க இந்த மிரர் ஆண்ட நீங்க உங்களை என்னவா பாக்குறீங்களோ அதுதான் நீங்க. யாரெல்லாம் கேட் சொன்னீங்களோ மாத்திங்க, அந்த எபிலிட்டியை மாத்தீங்கன்னா that will be called as inferiority. நீங்க உங்களை என்னவா பாக்குறீங்களோ, அவங்க நான் எதுவுமே சொல்லல, ஒரு இமேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். The reality is what you are seeing you as. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுவீங்க. Whether you are decide as a IPS officer, நான் முடிச்சிட்டு வந்து UPSC எழுதி பாஸ் பண்ணிடுவா IAS னா you can. இல்ல நான் இந்த 3 வருஷம் டிகிரி முடிச்சிட்டு நான் ஏதோ ஒரு வேலைக்கு போனா போதும் அப்படின்னா அதுதான் ஆகுவீங்க. அதுக்கு மேல you never try. So perception is differ with reality. ரியாலிட்டிக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், ரைட்? சோ குட்டி ஸ்டோரி சொல்லமா? ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லிதான் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. இந்த லயனும் சரி வந்து லயன், வை லயன் இஸ் கால்ட் அஸ் கிங் ஆஃப் ஜங்கிள். எதனால சொல்றாங்க? நடைமுறையில நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், காட்டுக்குள்ள ராஜான்றது
நம்ம வெறும் சொல்றது தானே தவிர நம்ம யாரும் போயிட்டு வந்து அங்க ஆட்சி நடக்கல. we just said about some facts, myths, நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். எதனால சிங்கம் மட்டும் ராஜாவா இருக்க முடியுது? எனி ரீசன்? எது பலசாலி? சிங்கத்தை விட ஒரு யானை தானே பலசாலி. அப்போ சிங்கம் வந்து ஏன் ராஜாவா இருக்கிறாங்க? சிங்கம் எதனால வந்து பிகம் ஏ கிங்? அது எதனால நம்ம வந்து கோட் பண்றோம் அப்படி? நரி வந்து மூளை அளவுல ரொம்ப தந்திரமானது நரி. அதுகிட்ட வந்து பொசிஷன் கொடுக்க முடியாது, லீடர்ஷிப் கொடுக்க முடியாது, பலம் இல்ல. கரெக்டா? வெறும் மூளையை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? பலம் கிடையாது. தென் வை லயன்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யானை பத்தினுடைய ஒரு வீக்னஸ் சொல்லட்டுமா? ஏன் யானையால வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாதுன்னு நிறைய பேர் பார்த்திருப்பீங்கல்ல. கோயில் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இல்ல எங்கேயாச்சும் வெளியில அடிச்சுன்னு வரும்போது ஒரு பெரிய கால்ல வந்து சங்கிலி கட்டி இருப்பாங்க, பாத்துறீங்களா? அது எதனால கட்டுறாங்க? இல்லைன்னா வந்து ஓடி போயிடும் சொல்லிட்டு. கரெக்டா? சரி, அந்த யானையால அந்த சங்கிலியை உடைக்க முடியாதா? அப்படியே அது உடைக்க மாட்டேங்குது. பழக்கப்படுத்திட்டாங்களா? வெரி குட். அப்புறம் குட் ஆன்சர். இதான் ரியாலிட்டி கூட சொல்றேன். வேற? அப்ப அந்த எதனால அந்த யானை வந்து அதை பிரேக் பண்ணல? சி, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எங்கேயுமே நீங்க சக்சஸ் பண்ணாம இருக்கிறீங்க, ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா அந்த யானை மாதிரி தான். அது என்னன்னா, ஒரு சின்ன கயிறுல வந்து கட்டி வைப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த யானைக்கு வந்து கட்டி வைப்பாங்க. அது இழுத்து பார்க்கும். அதோட வந்து வளர என்ன ஆகுது? அதனுடைய பலம் வளர்ந்துருக்கும். மைண்ட் ரீதியா இட் வாஸ் ஃபிக்ஸ்டு வித் நம்ம சின்ன வயசுல என்ன ட்ரை பண்ணுமோ அதே தானே. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல சரியா படிக்கல அப்படின்றதுக்காக இப்போ பிஎஸ்சி வந்தாச்சு. இப்போ அப்படி யோசிச்சுட்டு இருப்போமா? அப்டேஷன்ஸ் பண்ண மாட்டோமா? சோ அந்த யானையினுடைய பெரிய வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பலம் வாய்ந்த யானையும் தன்னை பற்றி வந்து தாழ்வா வச்சுட்டு இருந்தனா அந்த சங்கிலியை பிரேக் பண்ண முடியாது அதால. பட் லயன் இஸ் டிஃபரெண்ட். லயனுடைய எபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு. ஒரு லயன் பாத்தீங்கன்னா எந்த விதமான விஷயத்துக்குமே வந்து பயப்படாது. லீட் ஃப்ரண்ட். எப்ப நீங்க ஒரு லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, லைக் லயன் லீட் ஃப்ரண்ட். முன்னாடி வரணும். ஒரு தலைவர்னா முன்னாடி வரணும், ஃபர்ஸ்ட்ல நிக்கணும். தென் யூ ஹாவ் டு டேக் சம் ரிஸ்க். இது எல்லாமே வந்து லயனுடைய கேரக்டரைசேஷன்ல இதெல்லாம் இருக்குன்றதுனாலதான் அப்பவே வந்து லயன் அப்படின்றது வந்து ராஜான்னு சொல்லி வச்சாங்க. ரைட்? So what is called attitude? Next one. Okay. இது வந்து நிறைய பேர் வந்து ஆட்டிடியூட் வந்து நம்ம பேசுறோம்ல. You just read out. இப்போ உங்களுடைய பாஷையில சொல்லணும்னா, நம்மளுடைய ஹியூமன் பிரெயினுடைய கெப்பாசிட்டி என்ன? உங்களோட இது, என்னோட இது, நம்மளை விட சாதிச்சவங்களோட இது. வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எ ஹியூமன் பிரெயின்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ். நம்மளால எவ்வளவு படிக்க முடியும்னு நினைக்கிறோம்? என்னால 10 திருக்குறள் தான் சார் படிக்க முடியும். whether you have that capacity அப்படி நம்புறீங்களா? இல்ல. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் எ பிரெயின்? ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு ஸ்டோரேஜே கிடையாது. ஜஸ்ட் நவ் ரீட் அவுட். டெலிவிஷன் நம்ம இதெல்லாம் பாக்குறோம்ல, நம்மளுடைய எவ்ரி ஒன் யூ ஹேவ் மொபைல் போன். மொபைல் போன்ல இப்ப நம்ம என்ன அதிகமா எதிர்பார்த்து வாங்குறோம்? மொபைல் போன்ல அதிகமா என்ன எதிர்பார்த்து வாங்குறோம்? ஸ்டோரேஜ் தான். கரெக்டா? அதுல ரேம் ஸ்பீட், அக்சஸ் ஸ்பீடா இருக்கணும். மொத்த போட்டோ நான் 1,00,000 போட்டோ எடுப்பேன், செல்ஃபி எடுத்து வச்சுக்குவேன். ஆனா அது எல்லாமே என் போனுக்குள்ள ஸ்டோர் ஆகணும். இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்றோம்ல. டிமாண்ட் பண்ணும்போது என்ன? ஜிபில வருது. அதிகபட்சம் இது வந்து 8GB, 16GB, 24, 128, அப்புறம் 256. இதெல்லாம் வந்துட்டே இருக்க. ஹார்ட் டிஸ்க் மாதிரி போனும் ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய போட்டோஸும் வீடியோஸும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கரெக்டா? சோ அப்ப அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா the human brain should have 2.5 petabytes சொல்லுவாங்க. இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் யார் இருக்கீங்க? பெட்டாபைட்ஸ், அதாவது ஜிபி, அதையும் தாண்டி 2.5 மில்லியன். அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணீங்கன்னா 24 hours நம்மளுடைய பிரெயின் ஸ்டோரேஜ்ல ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னா 24 hours 300 years.
300 வருஷத்துக்கு நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய விஷயத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி? படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளதுதான் பிரெயின். வேர்ல்டுலயே வந்து ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் பிரெயின் யாருன்னு நினைக்கிறீங்க? வேர்ல்டுலயே ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் பிரெயின் யாரு? கரெக்ட் தான், சொல்லுமா. அங்க சொல்லாதமா, இங்க சொல்லுமா. பதில் கரெக்ட். ஐன்ஸ்டைன். அவர் எவ்வளவு சதவீதம் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? தெரியுமாமா? தெரியாது. ஓகே, எவ்வளவு சதவீதமா பயன்படுத்தினாரு? ஐன்ஸ்டைன் யாருன்னு தெரியுமா? முதல்ல யார் அவரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரர். போன வாரம் தான் செத்து போயிட்டாரு. ஆமாவா? யார் அவர்? சயின்டிஸ்ட். வெரி குட். என்னென்னலாம் இன்வென்ஷன் பண்ணாரு? இப்படிலாம் கேக்குறீங்கன்றதுனால தான் சார் நாங்க பதிலே வாயை திறக்கிறது கிடையாது. ஆமாவா? அவர் எந்த எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? 2.4%. 2.4% தான் யூஸ் பண்ணாரு. அப்ப மீதி அவர் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப சொல்லுங்க பாப்போம், எது டஃபஸ்ட் ஒன்? எது டஃபஸ்ட் ஒன்? நம்ம கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் 60 மார்க் தான் எடுப்பேன், இல்லைன்னா எனக்கு பார்டர் மார்க் பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் நீங்க செய்யற பெரிய மிஸ்டேக். யூ ஜஸ்ட் ரியலைஸ் இது வந்து சும்மா கிடையாது, சைக்காலஜிக்கல் டேட்டா. நீங்க என்ன நம்ப கூட வேண்டாம். இப்பதான் வந்து கூகுள் சொல்லுது இல்ல, கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்க, the data which I shared this true or false, செக் பண்ணி பாத்துங்க. வந்தாரு, இவர் சொல்றாரு, ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவு அழகா ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இதுதானே சிந்திக்கிறீங்க, ஃபேஸ் ரீடிங்கே தருது. ரைட்? சோ ஜஸ்ட் ப்ளீஸ் ட்ரை அவுட். இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் வராது. நல்லா படிக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நெக்ஸ்ட். So the motivation, இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். தியரி ஆஃப் மாஸ்லோ, ரைட்? வாட் இட் இண்டிகேட்ஸ். இது எதனால ட்ரையாங்கிள்ல போடுறோம்னு நினைக்கிறீங்க? எதனால ட்ரையாங்கிள்ல வைக்கிறோம்னு நினைக்கிறீங்க? Why triangle is required here? சும்மா ஒரு படம் போடுறீங்க, கேள்வியா கேக்குறீங்களே, இப்ப பதிலே சொல்ல மாட்டீங்கல்ல. போன கேள்விக்கு நான் வேற திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். Why triangle representation here? நான் நினைச்சதா பாக்ஸ்ல போடலாம், இல்ல சர்க்கிள்ல போட்டுருக்கலாம். Why the representation is in triangle? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்க, லைஃப்ல எங்கேயுமே யூஸ் ஆகும். மோட்டிவேஷனல் தியரி which will be suitable for any age. எந்த இடத்துல போனீங்கனாலும் இது சூட்டபிள் ஆகும். Why this is represented in triangle? எதனால? Any guess? Any guess? triangle இப்படி திருப்பி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? தலைகீழா மாறிடும். நிக்குமா? அது நிக்காதல்ல. பிசிக்ஸ் தான் பேசணும் மறுபடியும் நான். எதனால? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பேஸ்மெண்ட், அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், அந்த மாதிரி இதை மாத்தி வச்சீங்கன்னா கீழே விழுந்துரும். அப்படிதான் லைஃபும். ஸோ வாட் த பேசிக் நீட்? உங்களுடைய பேசிக் நீட் என்ன? நம்மளுடைய பேசிக் நீட் என்ன? ஃபுட், ஷெல்டர், கிளாத். நவ் வி ஆடட் a நியூ டேர்ம், மணி. பணம் எல்லா இடத்துலயும் சேர்த்தாச்சு. இப்போ சும்மா கொடுத்துடுறாங்களா? யாராச்சும் சும்மா கொடுக்குறாங்களா? சினிமால தான் ஒரே பாட்டுல பணக்கார ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் சினிமா தான் பார்த்துட்டு இருக்கணும். ரைட்? சோ அப்ப அந்த பேசிக் நீட் எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு யாரு இந்த பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்றது? யாரு? நீங்களா? உங்க பேரண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? சோ எப்போ நீங்க ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் a டிகிரி, எப்போ நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்களோ அங்க அன்னையில இருந்து it will be started, right? Then what we do next? யாருக்கு அந்த ஒரு சுயநலம் இருக்கும்ல, சேஃப்டி. இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, நாளைக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு எல்லாம் ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபுட்டு கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, திடீர்னு ஒரு கொரோனா மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? முன்னாடியே சேஃப்டி பண்ணி வச்சுக்கீங்களா? எவ்வளவு நாளைக்கு? 1 வீக். அன்லிமிட்டெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ஹேப்பன்ஸ். நம்ம கண்ட்ரில கிடையாது, நிறைய கண்ட்ரில வந்து சாப்பாடு கிடைக்காமலாம் இன்னைக்கு இருக்காங்க. சொமாலியா இங்கெல்லாம் இருக்காங்களா? அவங்களெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. திஸ் வாட் கிவ் சம் ரியாலிட்டி. நமக்கு இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனா நமக்கு எப்பவுமே ரெகுலரா கிடைக்கணும்னு நினைங்க. யூ ஜஸ்ட் கோ ஃபார் ஒர்க் அவுட். படிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா மட்டும்தான் சர்வேல ஆக முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்?
நீங்களாம் கூட பரவாயில்ல, மேரேஜ் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிடுறீங்க. இந்த பக்கம் எல்லாம் என்னடா பண்றது, கடைசி வரைக்கும் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆமாவா சார்? அதுதான் இப்ப நாங்க வந்து தனுஷ் மாதிரி வேற ட்ரெண்ட் ஃபாலோ பண்றோம். படிச்ச பொண்ணா வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கட்டிக்கிறோம். இப்படிலாம் சொன்னா எவ்வளோடா கஷ்டம். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் நம்ம வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். ஈவன் கேர்ள்ஸ், ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் யூ. இன்னைக்கு நிறைய வந்து மேரிட் ஆயிட்டும் கேர்ள்ஸ் நிறைய வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஸர்லாம் வச்சு நான் பேசுனேன்னு வச்சுங்க, எங்க சமுதாயத்தை எப்படி நீங்க சொல்லலாம்னு சொல்லி சண்டைக்கு வந்துருவாங்க. சம்வாட் போத் மென் அண்ட் விமன் ஆர் காமன், ரைட்? இதுல யார் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது தான் விஷயம். ஹானஸ்ட் ஆன்சர் இஸ் விமன், யூ ஆர் டூயிங் கிரேட் திங்ஸ். டூயிங் கிரேட் திங்ஸ். நான் நிறைய எங்க செமினார்ஸ் போனாலும் சரி, கவுன்சிலிங் போனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த் தான் நிறைய சாதிச்சுட்டு இருக்கீங்க. அதே சமயம் கேர்ள்ஸுக்கு தான் நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு காலேஜ் போறோம், அடுத்து இண்டோ அமெரிக்கன் ஆன்டி ரேகிங் அண்ட் உமன் ஹராஸ்மெண்ட்டும் பிரச்சனைகளும் பத்தி பேச போறோம். கோர்ட் ரீதியா, அது வேற ஓரியன்டேஷன்ல கோர்ட் ரீதியா பேசுறோம். இது மோட்டிவேஷன். சோ ஏன் சொல்றோம்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளே தான் தேடிக்கிறோம், ரைட்? சோ பி அவேர் ஆஃப் டேர்ம்ஸ். யாரையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. யார்கிட்டயும் வந்து அவ்வளவு சீக்கிரமா விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க. நிறைய கேசஸ், நிறைய இதுல வந்து கேர்ள்ஸ் தான் சஃபர் ஆகுறீங்க லாஸ்டா, ரைட்? சோ டோன்ட் பிலீவ் எவ்ரிஒன் ஈஸிலி. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். பஸ்ல பயணம் செய்றீங்க, நான் நிறைய வந்து பார்ப்பேன். பஸ்ல பயணம் செய்யும் போது என்ன பண்றீங்கன்னா, இந்த இடம் இல்லைன்னா அடுத்த பஸ்ல வாங்க. ஃபுட்போர்ட்ல வர்றது, இல்ல பஸ்ல ஏறினா வந்து யாருன்னே தெரியல, நம்ம இறங்குற 10 நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு பேசிட்டு வரீங்க, மொபைல் நம்பர் ஈஸியா கொடுத்துடுறீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும்போது நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் ஆரம்பிக்குது. ரியாலிட்டியா தான் இன்னைக்கு நிறைய அதுக்காக தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க, அவேர்னஸ் கொடுக்க சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க சொல்றாங்க. போக்சோ ஆக்ட்ல திருவண்ணாமலை வந்து 2வது இடத்துல இருக்கு. நம்ம மாவட்டம் தான் 2வது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டிலேயே பிரச்சனைகள் வரக்கூடியதுல. ஆனா நம்ம சைடு இல்ல, செய்யார், வந்தவாசி இந்த சைடு இல்ல. அந்த சைடு போலூர், தன்றாம்பட்டு இந்த சைட்ல எல்லாம் நிறைய வந்து போக்சோ வழக்குகள் 18 வயசுக்குள்ள இருக்கும்போது பிரச்சனைகள் வருதுன்னா போக்சோல வந்துருது, ரைட்? சோ நெக்ஸ்ட் 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 அப்படியே. So what you are observing here, இதோட முடிச்சிடலாம். What you observe here, என்ன தெரியுது? இல்ல ஒரு ஐஸ்பர்க், ரைட்? இதுல எவ்வளவு பெருசா இருக்கு? ரெண்டுத்துல எது பெருசு? அதுதான் பெருசு, ரைட்? சோ கரெக்டா மாத்தி சொல்ல மாட்டீங்கல்ல. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். which is highest one now? என்னது? நம்ம எதை வந்து சின்னதா இருக்குன்னு சொன்னோமோ அதுதான் ஆக்சுவலி தி திங். விஷயம் என்னன்னா, ஐயோ 100 பேர் இருக்காங்க, நம்ம 99வது கேண்டிடேட், அப்படிதானே? அப்ப என்ன தோணும்? சரி, இதுக்கு முன்னாடி யாருன்னா வேலைக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தாட்ஸ் நெகட்டிவா வரும்போது எங்கேயுமே வந்து ஃபெயிலியர் ஆகுறீங்க. சோ ஒன்ஸ் யூ டிசைட் ஹையஸ்ட் டேர்ம், ரைட்? இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. என்ன காம்படிஷன்னா, ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல வந்து ஒரு 4-5 முதலர் இந்த இடத்துல இருந்து குதிச்சு அந்த இடத்துக்கு வெளியில போனோம். இதுக்கு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி குதிச்சு அங்க வெளியில போறவங்களுக்கு ஒரு பெரிய பிரைஸ், நிறைய விஷயங்கள் கொடுக்கறதா ரெடியா இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேர் வந்து நம்ம குதிச்சு வெளில போவோம்? கை தூக்குங்க. How many of you try? 1 2 2 பேர், 3 பேர். மேடம் கை தூக்குறாங்களா? இல்லையா? ஓகே, பின்னாடி பெஞ்ச் குதிச்சு அந்த பக்கம் போயிடுவீங்களா? உள்ள வந்து முதல்ல இது இந்த மாதிரியே கூட வச்சுங்க. ஒரு ஆர்வ கோளாறு வந்துட்டாரு, வந்து எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்தோன்னே திடீர்னு குதிச்சிட்டாரு. குதிச்சு இங்க இருந்து அந்த பக்கம் நீச்சல் அடிச்சுன்னு வெளில போயிட்டாரு. போயிட்டு அந்த பக்கம் எல்லாருக்குமே அந்த போட்டி நடத்தினவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி பாசிபிள் இதுன்னு. வந்துட்டாரு. வந்து அவருக்கு எல்லாம் அந்த பிரைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆர்வமா இந்த பக்கம் வர்றாரு, அப்படிக்கா சுத்திட்டு வர்றாரு. வந்த உடனே இந்த நிகழ்ச்சி நடத்தினவர் வந்து கேட்கிறாரு, 5 மணி வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட முயற்சி பண்ணல, இதுல ஒரு 5 முதல்ல இருக்குது, நீங்க எப்படி வந்தீங்க என்னன்னே கேட்கல, அப்படியே குச்சிட்டீங்களே போயிட்டீங்களேன்னாரு. நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஐயா, எனக்கு நீங்களே இந்த பொருள்லாம் கூட வச்சுங்க, நான் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்கறதுக்கு வந்தேன், என்ன பின்னாடி இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான். நீங்க வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் தான். உள்ள யாராவது உங்களை புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கன்னா
அடுத்து என்ன பண்ணுவீங்க? கிவ் அப் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். அதுதான் ஹியூமனுடைய நேச்சர். வி நெவர் டூ கிவ் அப். நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கணும்னு வரும்போது அந்த விஷயத்துல நம்ம எப்படியாவது தப்பிச்சு வெளியில வரணும் தான் நினைப்போம். தட் வாஸ் ஹேப்பன், ரைட்? சோ அப்ப அந்த புடிச்சு யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டான் பாருங்க, அந்த மாதிரி உங்க ப்ரொஃபசர்ஸ் நினைச்சீங்க. நாங்க எல்லாம் வேற வழியே இல்லை. உங்களை எஜுகேஷன் லெவல்ல தள்ளி விட்டு ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணிட்டு வெளியில போகும்போது, இன்னைக்கு கூட லைவ் எக்ஸாம்பிள், உங்க பிரின்சிபல் சார் பத்தி ஒரு 5 பேர் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. என்னுடைய ஹெச்ஓடி அவரு, என்னுடைய சார் அவரு, நாங்க விசாரிச்சதா சொல்லுங்கன்றாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களை போன்ற பேராசிரியர்களுக்கு எது மகிழ்ச்சி அளிக்குதுன்னா, இந்த மாதிரி நான் அவர்கிட்ட படிச்சேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு அவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க, ரைட்? சோ அப்போ அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாங்க பாருங்க, அந்த ப்ரொஃபசர்ஸ் நாங்க சம்பாதிக்கிற ஒரே ஒரு அந்த அன்பு மட்டும்தான் உங்ககிட்ட நீங்க ப்ரொஃபசர் சொல்றதை தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அக்ரி. இந்த 3 வருஷம் உங்களை யாரும் இது பண்ண போறது இல்ல. அந்த மாதிரி தான் நாங்களும், சரியா? ப்ரொஃபசர் சொல்றதை கேளுங்க. மேக்சிமம் ஒரு லிமிட்டை விட அதிகமா போவீங்க. எங்களை விடவே நாளைக்கு யாராவது ஒருத்தர் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆகலாம். ஈவன் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்களா, அவங்களாம் யாரு? 3 வருஷம் இதே மாதிரி பெஞ்ச்ல படிச்சவங்க தான். நீங்க உங்களை மாதிரியே உட்காந்து கிளாஸ்ல முடிச்சவங்க தான் யூபிஎஸ்சி படிச்சுட்டு போறாங்க. தே பிகம் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் இதெல்லாம் எழுதுறாங்கல்ல. யார் எழுதுறீங்க? என்ன உங்களுடைய இதுல இருந்து தான் வராங்க. பட் நம்ம அதை என்ன டிசைட் பண்ண போறோம்ன்றதா, யூ நீட் டு டூ சம் கோல் செட்டிங். கோல் செட் பண்ணுங்க தயவு செஞ்சு, ரைட்? சோ அதேதான் இங்கேயும். யூ saw that, right? நாலேஜ் ஸ்கில்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? மிஞ்சி பண்ணா 20% தான். இங்க உங்களுடைய ஆட்டிடியூடும் உங்களுடைய பிலீவபிலிட்டி இருந்தா மட்டும்தான் யூ கேன் டூ சம் சக்சஸ். அந்த ஐஸ்பர்க் மாதிரி தான். நெக்ஸ்ட் பட் நெக்ஸ்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட். அப்படியே போ நெக்ஸ்ட். பட் லாஸ்ட். சோ வாட் இஸ் திஸ்? யாருடைய விஷயத்தையும் பாஸ்ட வி நெவர் சேஞ்ச், ரைட்? ஆனா ஒரு நியூ பிகினிங் நம்மளால கொடுக்க முடியும். கிளியர்? சோ பாஸ்ட்ல நீங்க ஃபெயிலியர் இருந்துச்சுனாலுமே யூ கேன் கிவ் சம் நியூ பிகினிங். ஆனா அந்த பாஸ்டுக்கு போய் நம்மளால ஃபெயிலியரை திருத்த முடியாது. ஆனா அதை மறைக்கணும், அதை பேலன்ஸ் பண்ணணும்னு என்ன, யூ கேன் டூ சம் நியூ பிகினிங், ரைட்? சோ எல்லாரோட லைஃப்லயும் அப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குன்னா we can do that. நியூ பிகினிங் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட். சோ ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். இது ஒரு பெரிய செஷனா எடுக்கணும். இப்போதைக்கு டைம் இல்ல. ஐ குவிட் திஸ். நெக்ஸ்ட். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க உங்க ஸ்ட்ரெங்த், வீக்னஸ் என்ன, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்ன. நெக்ஸ்ட். அதுக்கு 45 minutes ஆச்சு. So it is so hard when I have to and so easy when I want to, right? So experience teaches slowly and at the cost of mistakes. இது என்ன? What is the quotes indicate? உங்களை கம்பல்சரி நீங்க செய்யணும்னு சொல்றதை விட விருப்பப்பட்டு நீங்களா செய்யும் போது you might be getting some experience, right? அப்ப அது என்ன இதுல வருதுன்னா, நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. யார் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க, காம்படிஷன் வருதுன்னா 5 பேர்ல 50 பேர் கலந்துக்கிட்டாலும் அதுல 3 பேர் பிரைஸ் வாங்க போறீங்க. மீதி 47 பேர் வாட் யூ ஆர் லேர்னிங் இஸ் யூ ஆர் கெட்டிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்குள்ள போனாங்க. அப்ப மீதி உட்கார்ந்துட்டு இருக்க 250 பேரும் ட்ரை பண்ணல. பட் இந்த 47 பேரை கிட்ட கேட்டு பாருங்க, வாட் த எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ். அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜெயிச்சிடுவாங்க. சோ வாட் த திங் இஸ், ட்ரை பண்றதுக்கு மட்டும் யோசிங்க. 100 பேர் கலந்துக்கிட்டோம், 1000 பேர் கலந்துக்கிட்டோம், நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது மட்டும்தான் யூ கேன் டூ சம்திங். நமக்கு என்ன, நம்ம ஆடியன்ஸா யார் வேணாலும் இருக்கலாம், கரெக்டா? ஆடியன்ஸா எல்லாருமே இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்பீக்கரா போறதுக்கு என்ன வேணும்? அந்த ஸ்டேஜ் மேல போறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். யூ நீட் டு டூ சம்திங். உங்களோட நாலேஜ் எஃபோர்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் போக முடியும், ரைட்? சோ நெக்ஸ்ட். சோ பிலீவ் இன் யுவர்செல்ஃப் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இது எல்லாருமே சொல்றது தான். நாங்க ஒரு இடத்துல சொல்றோம், உங்களை நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்பதான் சக்சஸ் வரும், ரைட்? சோ எவ்வளவு சினிமா பாட்டு வருது நம்ம, ஆனா எந்த மோட்டிவேஷன் சாங்கையும் கேட்கறது கிடையாது. ஹானஸ்ட்லி we never go for any motivation songs. நமக்கு தேவை வார்த்தையே புரிய மாட்டேங்குது, என்ன வார்த்தை இல்லைன்னு சொல்ல. ஆனா நல்லா பாடுறீங்க அந்த பாட்டை, அதுல என்ன விளக்குன்னு தமிழ் ஆசிரியர்கிட்ட தான் நான் கூட நிறைய கேட்கணும். சில வேர்ட்ஸ்ல என்னன்னே தெரியறது கிடையாது, ஆனா நீங்க பாடுறீங்க. அது எப்படி பாடுறீங்க? சோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். எல்லா விஷயமே முடியும். வாயில நுழையாத வார்த்தைகளே வரும்போது புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நுழையாத உள்ள. ஜஸ்ட் திங்க் அவுட், ரைட்? சோ லாஸ்ட்ல ஓகே, மேக்ஸிமம் நிறைய நான் குவிட் பண்ணிட்ட தேவையில்லாத. லாஸ்டா ஒரு ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ்.
ரைட். ஸோ ஒரு ஊர்ல வந்து ஒரு 5-6 ஃப்ராக்ஸ் தவளைகள் இருக்குல்ல, அவங்களாம் இருந்தாங்க. நம்ம எப்படிலாம் சினிமா வெளியில அவுட்டிங் எல்லாம் போறோம்ல, அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிசைட் பண்ணாங்க. டிசைட் பண்ணிட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியில போய் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்றாங்க டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போனோன்னு. இரு போயிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ஒரு இருட்டாயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பெரிய குழிக்குள்ள 2 ஃப்ராக் வந்து விழுந்துச்சு. இந்த கதை யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா எதுவும் பதில் சொல்லாதீங்க, தெரியலன்னா அப்படியே அமைதியா இருங்க. குழிக்குள்ள விழுந்துருச்சு 2 ஃப்ராக். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உள்ள போய் விழுந்துட்டோம், என்ன பண்ணுவோம்? மீதி 3 பேர் காப்பாத்துவோமா? இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கா பேசணும், 90sல பேசக்கூடாது. 2026 என்ன பண்றீங்க? வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா செல்ஃபி எடுக்கிறீங்க. மை ஃப்ரெண்ட் ஃபால் டவுன், அத ஹேஷ்டேக் போட்டு அதுல ஒரு 1,00,000 பேர் பார்க்க வைக்கிறோம். கரெக்ட் தானே? உதவி செய்யற மனப்பான்மையில இன்னைக்கு போயிடுச்சு. நம்ம கிட்ட போய் சொல்லக்கூடாது. கரெக்டா? இன்னொன்னு என்னன்னா, இவனுக்கு யாரு உதவி செய்யறது, நமக்கே இது டைம் ஆயிடுச்சுன்னு ஓடி போயிடும். சோ த வேர்ல்ட் இஸ் வெரி செல்ஃபிஷ். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 2 பேர் என்ன பண்றாங்க? உள்ளே இருக்கிறாங்க. மீதி மேல இருக்கிற 4-5 பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்லிட்டு போவாங்க? உன்னால் முடியும் தலைவா, மேல வந்துன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ உள்ள வேண்டது உள்ளபடியே இருங்க, முடிஞ்சா ஏறி வாங்க, இல்லைன்னா நாங்க போறோம்னு சொல்லிட்டு. the society is like that. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா சொசைட்டி என்ன பண்ணுது? அதுவும் கேர்ள்ஸ், நீங்க வந்து ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் போது சொசைட்டி உங்களை வந்து என்ன பண்ணுது? பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ணுவாங்க. கரெக்டா? பெரிய லெவல்ல விமர்சனம் வைக்கிறாங்க. உனக்கு தேவையில்லாத வேலை இது, உன்னை யாரும் போய் செய்ய சொன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு தான். அப்போ உள்ள வேண்டிய பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா போயிட்டாங்க. இப்ப அந்த 2 ஃப்ராக் வந்து they just try each others, மேல வரலாம்னு முயற்சி பண்றாங்க. பெரிய குழி, வர முடியல. அப்போ ஒரு ஃப்ராக் வந்து என்ன டிசைட் பண்ணுதுன்னா, இவங்க மேல சொல்லிட்டு போனாங்கல்ல, மேல வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? உங்களால முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. the frog believes, அதை வந்து என்ன பண்ணிக்கிச்சுன்னா சூசைட் பண்ணிக்குது. இதுக்கு மேல முடியாது, லைஃப் அவ்வளவுதான் சொல்லிட்டு. மீதி இருக்கிற ஒரு தவளை மட்டும் ட்ரை பண்ணது, விழுது, வந்துருச்சு. ஆனா மேல வந்துருச்சு. அது எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி மேல வந்திருக்கும்? தன்னம்பிக்கை, அப்புறம் அஜித் படம் விடாமுயற்சி, வேற விஜய் படம் என்ன இருக்குதா? எதுவும் இல்ல. மழை வந்துச்சா? நல்ல சிந்தனைடா உனக்கு, வெரி குட். அப்புறம் கதை தெரியுமா? நான் சொன்னல, கதை தெரிஞ்சா பதில் சொல்லக்கூடாது. வாட் இஸ் தட்? அந்த ஃப்ராகுக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேசாது. அந்த தவளைக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. காது கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுவும் செத்துதான் போயிருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். மேலதான் சொல்லிட்டு போயிட்டாங்களா உன்னால முடியாதுன்னு. அப்ப செல்ஃப் பிலீவிங் இஸ் சக்சஸ். அதே மாதிரி எந்தெந்த தருணங்களில் பேசக்கூடாதோ அந்தந்த தருணங்களில் பேசாம இருங்க. பெண் பிள்ளைகளுக்கு வந்து எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலுமே இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. தப்பான விஷயங்கள் உங்களை நோக்கி வருதுன்னா அதை காதுலயே வாங்கிக்காதீங்க. அதே மாதிரி தவறான விஷயங்களில் உங்களை பேசுவதற்கு அழைக்கிறாங்கன்னா அந்த தவறான விஷயங்களில் அந்த நேரத்துல ஊமையாவே இருந்துட்டு போங்க. இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கேர்ள்ஸ் யூ கேன் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதிக படிகளை நீங்க ஏறி போகும்போது இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக வீட்டுல போயிட்டு எது சொன்னாலும் ஒருத்தர் வந்தாரு எங்களை எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டாருன்னு சொல்லாதீங்க. உங்க ப்ரொஃபசர் சொல்லும் போது அந்த சார் சொல்லிட்டு போயிறாருன்னு. வாட் ஐ எம் சேயிங் இஸ், உங்களை எப்போதெல்லாம் தப்பான விஷயங்கள் தேடி வருகிறதோ அந்த நேரங்களில் காதை கேட்காத மாதிரி போயிடுங்க. தப்பான விஷயங்களில் உங்க எங்கெல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ பேச சொல்றாங்களோ அந்த இடங்களில் ஊமையாவே இருந்து நகர்ந்து போங்க. கண்டிப்பாக உமன் சொசைட்டி ஒன்லி a great thing. ஒவ்வொரு நாட்டினோட வளர்ச்சியும் வீட்டினோட வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களை போன்ற மகளிர்களிடம் இருந்தே துவங்குகிறது. ஒரு வீட்டுல நீங்க சரியா இருந்தீங்கன்னா அந்த வீடு சரியா இருக்கு. அதனால சொசைட்டியை வந்து தள்ளி வைங்க. நிறைய விஷயங்களை வந்து மூவ் ஆன் டு யுவர் கோல். நிறைய சாதிக்கிறதும் பெண்கள் தான், பண்ணுங்க. ஆண்கள் நம்ம இன்னைக்கு எல்லாமே பின்னாடி நிக்கிறோம். உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களை எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ, எவ்ரிஒன் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ், எவ்ரிஒன் இஸ் யுவர் மதர் அப்படி நினைங்க. பஸ்லயா இருந்தாலும் சரி, கல்லூரியில இருந்தாலும் சரி, ஒரு தியேட்டர் போறீங்கனாலும் சரி, அடுத்தவர்களை நம்ம வந்து டீஸ் பண்ணும் போதும் இல்ல அவங்கள வந்து வேற ஏதாவது கிண்டல் பண்றீங்க, ஈவன் பாடி ஷேமிங் எல்லாம் பண்றீங்க, அது எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை நம்ம பண்ணுவோமான்னு நினைங்க. உமனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. போத் ஜெண்டர் ஆர் ஈக்குவல், ரைட்? ஸோ சாதிக்கிறதுக்கு தான் இங்க நம்ம வந்துட்டு இருக்கோம். நல்லபடியா வந்து 3 years கம்ப்ளீட் பண்ணிட்டு just go with your degree. Wish you all success. Thank you all.